வணக்கம். உங்கள் மாஸ்டர் காளிங்கன், எஸ்பிகே ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைமை பயிற்சியாளர். இப்போ நம்ம YJFI மூலியமா இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் போய் அந்தமான்ல அட்டன் பண்ணோம். இதுதான் அந்தமான்லேயே முதலாவது சிலம்பம் டோர்னமெண்ட் நடத்துறது. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இந்த மாதிரி நம்மளோட தாய் கலை அங்கே நடத்துறது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கிட்டத்தட்ட 6 கிட்ட மலேசியா, சிங்கப்பூர், மணிப்பூர் எல்லா மாணவர்களும் வரும்போது நம்ம பசங்க ஈஸியாக பண்ண முடியுது. ஏன்னா நம்மளோட கலையை நம்ம அங்கே காட்டும்போது நம்மளுக்கு ஒரு பெருமிதம் அடையுது. பசங்களுக்கு இன்னும் ஒரு ஊக்கமாக இருக்கு. கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலம்பத்துக்கான ஒரு அங்கீகாரமா ஒரு வாரியம் மாதிரி எங்களுக்கு ஒரு சிலம்ப மாஸ்டர்களுக்கு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம 1000 பிள்ளைங்களை நம்ம உருவாக்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. நம்ம மாணவர்களுக்கு இது பண்ற மாதிரி ஒரு அமைப்பை எடுத்து அவங்களை கொஞ்சம் வழிநடத்தி மாஸ்டர்கள் எல்லாமே இது பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இன்னும் நம்ம கேம் இது பண்ண முடியுமா இருக்கும். நம்ம சென்னை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, மாஸ்டர் சவுந்தரராஜன் மாஸ்டர் இருக்காங்க, மாநில செயலாளர் இருக்காங்க. எல்லாருமே பசங்களை ஒவ்வொருத்தர் உருவாக்கி அடுத்த கட்டத்துக்கு பசங்களை கொண்டு போயிட்டு நம்ம YJF மூலியமாக பசங்களுக்கு ஃபார்ம் 1 எலிஜிபிள் பண்றாங்க. இது காலேஜ் சீட்டு பிளஸ் ஸ்கூல்ல நிறைய ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. இது மூலியமா அநேக பிள்ளைகளுக்கு சிலம்பம் ஒரு ஊக்குவிக்கமா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால பெற்றோர்கள் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் கண்டிப்பா கவனத்தை செலுத்தினீங்கன்னா பசங்களை நம்ம வேற லெவல்ல கொண்டு போகலாம். ஏன்னா நிறைய பேர் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க, இன்னமும் பண்ணுவாங்க. அதுக்கு நான் இது பண்ணுறேன். என் பேர் மாஸ்டர் காளிங்கன், SBK ஸ்போர்ட்ஸ். சர்வதேச சிலம்ப போட்டி அந்தமான்ல சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிந்தது. இதுவரை இந்த உலக வரலாற்றில் அந்தமான்ல இதுவரைக்கும் சிலம்ப போட்டி என்பது இதுவரைக்கும் அங்க நடக்கல. அதே மாதிரி சிலம்ப நிகழ்ச்சி இல்லாத ஒரு இடத்துல சர்வதேச சிலம்ப போட்டியை நமது யுத்தவர்மா சிலம்ப போர்க்கலை அகாடமியும் அதே போன்று சர்வதேச யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, வேர்ல்டு யூத் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து இந்த சர்வதேச சிலம்ப போட்டியை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிந்தது. இந்த போட்டியில நமது இந்திய மாணவர்கள் பல்வேறு சாதனைகளை கொடுத்து ஓவரால் சாம்பியன் டைட்டில் பட்டமும் பெற்று மிகப்பெரிய அளவில் சாதனை புரிந்தார்கள். அந்த சிலம்ப மாணவிகளுக்கு அனைவரும் சார்பாகவும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நீங்க எல்லாரும் தெரிவிக்கணும். என்னன்னா நமது தமிழருடைய ஒரு பாரம்பரிய கலையான சிலம்ப கலையை போற்றி பாதுகாக்க வேண்டும், உலகெங்கும் இந்த கலையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற பல்வேறு முனைப்புகளோடு பல மூத்த ஆசான்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கனவுகளை நிறைவேற்றும் வகையில உலக அரங்கிலே இந்த சிலம்ப கலையை கொண்டு செல்லும் வகையிலே இந்த போட்டி சிறப்பாக அமைந்தது. அதெல்லாம் எல்லாற்றுக்கும் மேலாக இந்த போட்டி ஒரு சர்வதேச போட்டி, ஒரு மிக பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக அந்தமானிலே நடந்தது. மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. அந்த சிலம்பத்திற்காக இந்த தமிழக அரசும் மத்திய அரசும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சிலம்ப மாணவர்களுக்கான ஒரு சலுகையை பெற்றுத்தர அனைவரும் முன்வர வேண்டும். அதே போன்று தமிழகத்திலே நமது திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 என்று கைப்பற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நமது சிலம்ப கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். அவர்கள் இந்த வெற்றியை கொண்டாடும் விதத்தில் சிலம்பத்திற்கான வெற்றியும் அவர்கள் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கருத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிலம்ப ஆசாரங்கள் சார்பாக நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்திக் கொள்கிறோம். உங்களுடன் அன்புடன் ஜே குருவியர்களை நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் சந்துரு, YJFI மாநில செயலாளர். தலைவர் அண்ணன் சவுந்தர சார் இருக்காரு. எங்களுடைய தேசிய செயலாளர் U விஜயன், எங்களுடைய மாவட்ட செயலாளர் காளிங்கன் இருக்காரு. என்னன்னா ஒரே ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, நாங்க இங்கிருந்து அந்தமான் சென்றிருந்தோம். அந்தமான்ல உலக அளவில் மேட்ச் நடத்துது. இது வரைக்கும் யாருமே தமிழ் சங்கமத்துல மேட்ச் நடத்துறது, அதுவும் அந்தமான்ல நடச்சதா சரித்திரமே கிடையாது. முதல் முறையா அந்தமான்ல தமிழ்நாட்டில இருந்து கால் பதிச்சிருக்கோம். இது மேலும் மேலும் விரிவடையும் என்ற நம்பிக்கையுடன் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க, அப்புறம் தாய்லாந்து, நிறைய ஒரு கண்ட்ரில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, மேட்ச்ல வந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுடைய சிறப்பு அம்சம் தமிழர்களின் வீழக்கலையான சிலம்பத்தை தமிழ்நாட்டுல வென்று எடுத்து வந்திருக்கோம். நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வென்று எடுத்து வந்திருக்கோம். இது பெரிய ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு. ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஒரு ஆப்ஷன் இருக்கு. டெல்லியில போயிருந்தோம், ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 கொடுத்தாங்க. இப்போ ஃபார்ம் 1 கொடுத்துருக்கோம். YJFI சார்பாகவே இது வரைக்கும் யாருமே எங்கேயுமே ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 கொடுத்ததில்லை. அதனால பலனடைஞ்சவங்க நம்ம நாட்டில், அதுவும் YJFI நிறைய பேர் இந்த அமைப்புல பலனடைஞ்சிருக்காங்க. காலேஜ் சீட்டு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு, ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்கூல்லையும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் ஃபீஸும் வாங்கியிருக்காங்க, ஃபீஸும் கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் இந்த சிலம்பத்தை நம்ம மேலும் மேலும் கொண்டு செல்ல முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். ஒரு
சிலம்பத்துக்காகவே வடசென்னையில ஒரு ஸ்டேடியம் கட்டி தரதா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. அதை விரைவில் கட்டி கொடுத்து எங்க சிலம்பத்தை ஊக்குவிக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர். சந்துரு. தேங்க்யூ.